ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி ரொம்பவும் ஒரு முக்கியமான வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து எதை பற்றி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்இஏல சாய்ஸ் ஃபில்லிங். இப்போ நிறைய பேர் வந்துட்டு இந்த ப்ராசஸ் வந்து உங்கள் எல்லாருக்குமே உண்டு. ஸோ யாரெல்லாம் வந்து டிஎன்இஏ நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ உங்களை எல்லாருமே வந்து இப்போ ரேங்க் லிஸ்ட் வந்து நாளைக்கு வந்து வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து நீங்கள் உங்களோட கட் ஆஃப் படி நீங்கள் என்னென்ன மாதிரியான ரவுண்டில் வந்து வருவீங்க அப்படின்ற விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. ஸோ இது தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்து வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணுவீங்க. ஒரு ரவுண்டும் 13 days நடக்கும். இது எல்லாமே உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கும். பட் இது வந்து உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம், ரொம்பவும் ஒரு யூஸ்ஃபுல்லாக உங்களுக்காகவே சர்ச் பண்ணி கொண்டு வந்த ஒரு விஷயம். ஸோ இப்போ இந்த விஷயம் என்ன சார், என்ன வந்து நீங்கள் சொல்ல வரீங்கன்னு கேட்டிங்கன்னா, இது வந்துட்டு நீங்கள் டிஎன்இஏ சாய்ஸ் ஃபில்லிங்கை நீங்கள் வந்து நோட் பேப்பர் பென்னு இந்த மாதிரி தான் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எந்த விதமான அவசியமும் இல்லை. நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ்லையும் சொல்லியிருப்பேன், நிறைய வீடியோஸ்லையும் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்க காலேஜஸ் அண்ட் கோர்சஸ் எல்லாமே உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. அது நீங்கள் மேனுவலாக எடுத்து வச்சுக்கலாம். பட் இப்போ நீங்கள் பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாய்ஸ் ஃபில்லிங்க்காகவே உங்களுக்காக ஒரு வெப்சைட்டை வந்துட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அந்த வெப்சைட் உள்ள நீங்கள் போயிட்டு உங்களோட கட் ஆஃப் என்ன, நேம் என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் கொடுத்தா போதும், உங்களால் சாய்ஸ் ஃபில்லிங் ரெடி பண்ண முடியும். ஸோ அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை நீங்கள் ஒரு பிடிஎஃப் மாதிரி ரெடி பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபர்தர் டிஎன்இஏ சாய்ஸ் ஃபில்லிங் அப்போது அந்த காலேஜஸ் அண்ட் கோர்சஸை அங்கே வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்பவும் ஒரு ஈஸியான வே, ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை. ஏன்னா நீங்கள் அங்கங்கே நிறைய காலேஜஸ் எடுத்து ஒரு காலேஜஸை நோட் பண்ணி அது வந்து ஓல்டு ட்ரெடிஷ்னல் டைப். பட் இப்போ உங்களுக்கு வெப்சைட்லேயே அவைலபிள் ஆயிடுச்சு அப்படின்ற வந்து உங்களோட சாய்ஸஸை நீங்களே டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை சாய்ஸஸ் நீங்கள் ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை காலேஜஸ் இங்கே போட முடியும். ஸோ இப்போ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா காலேஜஸுமே இருக்குமா சார்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. உங்களுக்கு டாப் 107 காலேஜஸ். ஸோ இந்த டாப் 107 காலேஜஸில் உங்களோட கட் ஆஃப் எந்த மாதிரியான கோர்சஸ்க்கு அவைலபிளாக இருக்கும் அப்படின்றத பார்த்து உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்கை நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாக இந்த வெப்சைட் பற்றி தான் இருக்க போது. ரொம்ப 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 முக்கியமான ஒரு வெப்சைட், ஒரு வீடியோ. டிஎன்இஏ கவுன்சிலிங் வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் வீடியோ வந்து லைக் பண்ணிக்கிங்க. நீங்கள் லைக் பண்ணுறதுனால இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ இப்போ ஷேர் ஆகும். அவங்களும் இது தெரிஞ்சுப்பாங்க, இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு. அவங்களும் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட் யாராக இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதையும் ட்ரை பண்ணி உன்னோட சாய்ஸ் ஃபில்லிங்கை ரொம்ப ஈஸியாக்கி நல்லா நீ எக்ஸ்பெக்ட் பண்ண காலேஜாக வரணும்னு நினச்சி அவங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இது நம்ம நார்மலான டிஎன்இஏ வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ இது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்போ இதில் நார்மலாக எப்பயும் நமக்கு சிஇஜி கேம்பஸோட கட் ஆஃப் மார்க்ஸ் இருக்கும். அதே மாதிரி நமக்கு என்னென்ன கட் ஆஃப் மார்க்ஸ் வேணும், எந்த காலேஜ் பற்றினது அப்படின்றது நம்ம ஒன்று ஒன்றா சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி எடுத்துக்கலாம். பட் இப்போது நான் உங்களுக்கு இன்னொரு விஷயமும் காமிக்க போகிறேன். இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன்இஏ சாய்ஸ் லிஸ்ட் ஜென்ரேட்டர், இதோட இந்த வெப்சைட்டோட லிங்க்கை தான் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இது வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்னென்ன சார் ப்ரொசீஜர் என்னென்னலாம் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, என்டர் யுவர் நேம். ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களோட நேம் வந்துட்டு நீங்கள் இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நேம் கொடுத்துருவீங்க. அதுக்கப்புறம் உங்களோட கட் ஆஃப், நீங்கள் எவ்வளோ கட் ஆஃப் எடுத்துருவீங்களோ அதை அப்படியே மென்ஷன் பண்ணுங்கள். 175, 160 என்ன கட் ஆஃப்னாலும் சரி. அதே மாதிரி அடுத்து நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ். ஒரு 40, 60, 80 அந்த மாதிரி உங்களோட சாய்ஸஸ் இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நான் ஒரு டைம் ஃபில் பண்ணியே காமிக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நேம் வந்து டைப் பண்ணிக்கிறேன். இப்போது நேம் இங்கே நான் கொடுத்துட்டேன். அடுத்த பாக்ஸில் என்ன கேட்குறாங்கன்றதை பாருங்கள். இன்டர்வியூர் கட் ஆஃப் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நான் ஒரு 160 கட் ஆஃப் மட்டும் போட்டுக்கிறேன். ஓகேவா? எஸ். இப்போ அடுத்த நம்பர் ஆஃப் சாய்ஸஸில் நான் ஒரு 60 கொடுக்குறேன். எல்லாமே நான் கொடுத்துட்டேன்னா இப்போது க்ரியேட் சாய்ஸ் லிஸ்ட்டுன்ற ஆப்ஷன் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த க்ரியேட் சாய்ஸ் லிஸ்ட்டுன்ற ஆப்ஷன் கொடுத்தது உடனே என்ன ஆகுதுன்னு பாருங்கள். கீழே நமக்கு வந்து காலேஜ் கோடு என்ன, அதே மாதிரி சாய்ஸ் 1ஓட காலேஜ் கோடு என்ன, சாய்ஸ் 2க்கான காலேஜ் கோடு என்ன, 3, 4 அந்த மாதிரி போயிட்டே இருக்குது. அதே மாதிரி சாய்ஸ் 1க்கான டிபார்ட்மெண்ட்னா 2ஆன டிபார்ட்மெண்ட்னா 3ஆன டிபார்ட்மெண்ட். ஸோ இப்போது இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் எத்தனை சாய்ஸஸ் கொடுத்துருக்கீங்களோ, இப்போ நான் 60 கொடுத்துருக்கேன் அப்படின்றது கிட்டத்தட்ட 60 நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த சாய்ஸஸில் நீங்கள் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலேஜ் கோடுன்னு இப்போ காமிக்குது பார்த்தீங்களா, இந்த காலேஜ் கோடை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த காலேஜ் கோட்லேயே உங்களுக்கு காலேஜ் நேமோடே வந்துடும். ஸோ இப்போ இந்த
காலேஜஸ் எல்லாம் என்னென்ன சீட்டு வந்துட்டு உங்களோட கட் ஆஃப்க்கு கிடைக்குதோ அதையெல்லாம் நீங்கள் இங்கே செப்பரேட்டாக இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 198 195 எபோவ் வந்து வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் கட் ஆஃப். ஸோ இப்போ உங்களுக்கு சிஇஜி கேம்பஸில் ஒரு கோர்ஸ் வந்து கிடைக்கலாம். ஸோ சான்சஸ் வந்து இருக்குது. ஒரு ட்ரிபிளியோ இல்லை வேறு ஏதாவது கோர்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நான் வந்து சிஇஜி கேம்பஸை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அதே மாதிரி அதுக்கு அடுத்து என்னோடய டிபார்ட்மெண்ட்டையும் நான் இங்கே சூஸ் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிள் நான் என்ன சொன்னேன், ஒரு சிவில்னு போட்டுக்கலாம். இப்போ நான் இங்கே சிவில்னு போட்டேன்னு வைங்களேன். இப்போது இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டாக ஆயிடுது. ஸோ இதே மாதிரி நீங்கள் செப்பரேட்டாக ஒவ்வொரு காலேஜஸ்க்கும் நீங்கள் சாய்ஸஸ் வச்சுக்கலாம். மொத்தம் 60 நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் எத்தனை நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் கொடுக்குறீங்க அதுக்கேற்ற மாதிரி காலேஜஸ் ஃபில் பண்ணிக்கலாம். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு நோட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இதில் உங்களுக்கு ஷோ டாப் காலேஜ் லிஸ்ட்டுனே இங்கே கொடுத்துட்டாங்க பாருங்க. ஸோ இங்கே உங்களுக்கு இதை நீங்கள் டவுன்லோடு பண்ணிக்கலாம். டவுன்லோட் டாப் காலேஜஸ் வந்து உங்களுக்கு அதுவும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு கிட்டத்தட்ட 107 காலேஜஸோட லிஸ்ட் இருக்குது. ஸோ டாப் 107 காலேஜஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு டிஎன்இஏ கவுன்சிலிங்கில் வர நல்ல காலேஜஸ் இது எல்லாமே. ஸோ இந்த காலேஜஸை வச்சு உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே நான் மேலேயும் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். அது யூஸ் பண்ணி நீங்கள் இங்கே இப்போ நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் காலேஜ் இது என்னென்ன காலேஜஸ் இருக்குது அப்படின்றத வச்சு நீங்கள் இங்கே சாய்ஸ் ஃபில்லிங்கை பண்ணிக்க முடியும். ஸோ பண்ணி முடித்த இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை உங்களால் டவுன்லோடும் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக டிஎன்ஏ கவுன்சிலிங் அப்ளை பண்ணிகிட்ருக்கீங்க, சாய்ஸ் ஃபில்லிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிற நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோவை யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் அப்போது ஒரு பதட்டம் இல்லாமல் டவுட் இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாகவும் நீங்கள் கேஷுவலாகவும் சாய்ஸஸ் வந்து பண்ண முடியும். ஸோ அதனால் இங்கே மெயினாக நம்ம நிறைய நல்ல காலேஜஸ் போட்டிருக்கோம் அப்படின்றனால ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு காலேஜ் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க இந்த சாய்ஸ் லிஸ்ட்லேருந்து கிடைக்கும்போது உங்களுக்கு அது ஒரு நல்ல காலேஜாகவும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்க எல்லா அகாடமிக்ஸும் உங்களுக்கு படிக்கிறதுக்கும் யூஸ் ஆக நல்ல எக்ஸ்போஜர் இருக்கிற பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜஸாக மேக்ஸிமம் இருக்கும். ஏன்னா ஒன்லி செலக்டட் காலேஜஸ் மட்டும் தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட உங்களுக்கு நிறைய எக்கச்சக்கமான காலேஜஸ் இருக்குது. 400 above 600 above காலேஜஸ் கிட்டே இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம அவ்வளோலாம் உங்களுக்கு கொடுக்கல, ஜஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான காலேஜஸ். ஸோ அதுதான் முக்கியமாக இங்கே கவர் பண்ணியிருக்கு. அதனால் கண்டிப்பாக இந்த வெப்சைட் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காமல் இதை லைக் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணி ஃபர்தராக சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேருக்கும் வீடியோ ரீச் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ ரிலேட்டடான டவுட்ஸ் எது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். இது இல்லைனாலும் உங்களோட கட் ஆஃப் என்ன காலேஜஸ் நீங்கள் இந்த 107 காலேஜஸில் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள். வெப்சைட்டை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக கொடுக்கலாம். ஏதாவது எரர்ஸ் உங்களுக்கு இருக்கா, ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படின்றதையும் எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க. ஸோ இது இல்லாமல் டிஎன்ஏ கவுன்சிலிங்கை தவிர்த்து நமக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷன்ஸும் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கான ஆப்ஷன்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. சப்போஸ் வந்து டிஎன்ஏ நம்பி இருக்கீங்க, என்னோடய கட் ஆஃப் கம்மியாக இருக்குது, இல்லைனா ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இந்த காலேஜ் தான் பிடிச்சிருக்கு, இதில் தான் எனக்கு சீட் வேணும், ஆனால் எனக்கு அதில் கிடைக்காது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும், நிறைய இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் ஆல்டர்னேட்டாக மேனேஜ்மெண்ட் கோட்டா ஆப்ஷன் சூஸ் பண்ணுறது ஒரு நல்ல ஐடியா. ஸோ அது நீங்கள் சூஸ் பண்ணாலும் என்ன மாதிரியான காலேஜஸ் இருக்குது, உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் வேணும், என்ன மாதிரியான கோர்ஸ் வேணும், எவ்வளோ ஃபீஸ் இருக்கணும், எல்லா விஷயத்தையும் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். எனக்கு கால் பண்ணுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். டிஸ்கஸ் பண்ணி ஃபர்தர் உங்களோட அட்மிஷன்ஸையும் கன்ஃபார்ம் பண்ணலாம். முக்கியமாக நிறையா சீட்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு 1.5 மந்தில் வந்து காலேஜ் ஸ்டார்ட் பண்ண வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன் போயிட்டுருக்கு. ஸோ சீக்கிரம் உங்களோட அட்மிஷன்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபர்தராக வீடியோ வந்து ஷேர் பண்ணிங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. Thank you for watching.